தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் தேர்தல் ஒட்டி மிகுந்த பரபரப்பை எதிர்நோக்கி இருக்கு. இந்த பரபரப்புக்கு மத்தியில மேலும் பரபரப்பை கூட்டும் விதமா தைலாபுரத்துல ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கு. இந்த சந்திப்பு தான் தமிழக அரசியல்ல பெரிய ஒரு பேசுபொருளாகவும் பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தும் விதமா பேசப்பட்டு வருது. விழுப்புரத்துல இருக்கக்கூடிய தைலாபுரத்துல ஐயா ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்துல சின்னம்மா சசிகலா அவர்கள் ஒரு சந்திப்பை நடத்தினாங்க. இந்த சந்திப்புல என்னென்ன பேசப்பட்டிருக்காங்க, எதுக்காக இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லிதான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அதிமுக இரு பெருங்கட்சிகளும் இந்த தேர்தலை எப்படியெல்லாம் சந்திக்கலாம், திமுக இந்த தேர்தலை வின் பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னும், அதிமுக இந்த தேர்தல்ல நம்ம எப்படியாவது வின் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னும் கங்கணம் கட்டி வேலையை பார்த்துக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் திமுகவுல அரசல் புரசலா நிறைய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில நிறைய பிரச்சனை இருந்தாலும் அவங்கள எப்படியாவது சமாளிச்சு அவங்களுக்கான தொகுதிகளை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாரையுமே ஒரு கட்டுக்கோப்பா அரவணைச்சு இருக்காரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் திமுக இடையான இந்த கடும் போட்டி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்தோம். அவங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் இவ்வளவு ராஜ்யசபா சீட்டுகள் சொல்லி ஒதுக்கி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிறைய பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பிரச்சார பயணங்களை மறுபடியும் மேற்கொண்டு அவருடைய பரபரப்பு அரசியல்ல கொண்டு வராரு. இன்னொரு பக்கம் ஐயா ஓபிஎஸ், தனிச்சு விடப்பட்ட ஓபிஎஸ் அரசியல்ல இருந்து விலகுவாரா, இல்ல வேறு கட்சிக்கு தாவேக்காவுக்கு போவாரா, இல்ல மறுபடியும் என்டிஏ கூட்டணியில சுயேட்சை சின்னத்துல வின் பண்ணுவாரு, நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட நிலையில எல்லாருக்கும் ட்விஸ்ட் கொடுக்கும் விதமா திமுகவுல ஜாயின் பண்ணிட்டாரு. திமுகவுல ஜாயின் பண்ணி நான் மறுபடியும் தாய் கழகத்திலேயே இணைஞ்சிட்டேன், இது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு பேசினாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழாவையும் அவர் நடத்தி முடிச்சிட்டாரு. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையா விமர்சனமும் பண்ணாரு. திமுக முதல்வர் ஸ்டாலின் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சு இந்த துரோகிகள் எல்லாரையுமே அழிக்கணும் அப்படின்னும் பேசினாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஒவ்வொரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு. தாய் மாமன் தங்க மகள் திட்டம், அண்ணன் சீர், கேஸ் சிலிண்டர் 6 கேஸ் சிலிண்டர் நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொன்னாரு. எந்த டைம்ல அவர் 6 கேஸ் சிலிண்டர் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல. தமிழகத்துல தமிழகம் மட்டும் இல்லாம உலக அளவுல கேஸ் பற்றாக்குறை ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு பெரும் பாதிப்பை தமிழகத்துக்கும் உலகத்துக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறதான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை அறிவிச்ச விஜய் அவர்கள் யாரு கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராரு. மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராரு. கூட்டணி வைப்பாரா இல்ல தனிச்சுதான் போட்டியிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் தான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டும், சென்னையில யார் யாரு போட்டியிட போறா முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேர் லிஸ்டும் வெளியிட்டாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சி தனிச்சுதான் போட்டியிடும், இந்த தடவையும் தனிச்சுதான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதிகள்லயும் வேட்பாளர்களை அறிவிச்சு அவரு இவங்களை விட அப்கிரேடா பிரச்சார பயணங்களை மேற்கொண்டுட்டு வராரு. அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. இதனால 4 முனை போட்டி தமிழகத்துல நிலவும் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அரசியல் இருந்து ஒதுக்கி வச்சிருந்த, அரசியல் இருந்து ஒதுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த சசிகலா அவர்கள் ஒரு குண்டை ஒண்ணு போட்டாங்க. கமுதியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துல சசிகலா அவர்கள் கருப்பு, வெள்ளை, சிவப்பு இந்த 3 கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு கொடியும், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க 3 பேர் புகைப்படம் இருக்கிற ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாங்க. இதன் மூலியமா நான் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிற சூசகமா சொல்லாம வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, நான் தனி கட்சி தான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கட்சி பேர் இவர் அறிவிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்சி பேரை இன்னமும் அறிவிக்கல. வெறும் கொடியை மட்டும்தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. கொடியை அறிமுகப்படுத்தல இருந்து சசிகலாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே தீவிரமா தான் இருந்துகிட்டு வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க, ஒரு பிரஸ் மீட் நடத்துவாங்க, அதிமுகவை நாங்க ஒன்றிணைக்க போறேன், அதிமுக பிரிஞ்சிருக்கக்கூடிய எல்லாரையும் நான் ஒருங்கிணைச்சு அம்மா வழியிலான ஒரு அதிமுகவை நான் வழி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரஸ் மீட் மறுபடியும் வேற ஒரு பிரஸ் மீட் வந்தா மறுபடியும் இதே டைலாக் அவங்க சொல்லிட்டு தான் போவாங்க. இந்த மாதிரிதான் சசிகலாவுடைய அரசியல் பயணம் இருந்துச்சு.
இதுக்கு இடையில தான் யாரோ உள்ள புகுந்து நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருங்க, கட்சி ஆரம்பிச்சா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதாகவும், அதனால இவங்க புதிய கட்சி ஆரம்பிச்சதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஒரு கட்சியையும் ஆரம்பிச்சுட்டாங்க சசிகலா. கட்சி பேர் தான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் தான் பாமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில சின்னமும் எங்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதிகாரப்பூர்வ பாமக நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டாரு அன்புமணி அவர்கள். இந்த நிலையில நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எங்க போவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருந்துகிட்டே வந்துச்சு. இவர் எங்க போவாரு, யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, திமுக கிட்ட போவாரா இல்ல என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறிகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் நேத்து நடந்த ஒரு ட்விஸ்டான ஒரு பரபரப்பான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சசிகலா அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தைலாபுரத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சு ஒரு 1.5 மணி நேரமா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த 1.5 மணி நேரத்துல என்னென்னலாம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேரும் இணைஞ்சு ஒரு தனி கூட்டணியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதிமுக திமுக இல்லாம ஒரு தனி கூட்டணியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அரசியல் இந்த வரக்கூடிய தேர்தலை நின்று நாம வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம பெறணும், அப்படி வெற்றி பெறல அப்படின்னாலும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டணும் அப்படின்னு நிறைய பேசப்பட்டதாகவும், இந்த 2 பேரும் சேர்ந்து தாவேகா கூட கூட்டணி வைக்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது. ஏன்னா சசிகலா அவர்கள் இன்னமும் கட்சி பேரை வந்து ஆரம்பிக்கல. கட்சி பேரு இன்னும் சொல்லி அதுக்கு அங்கீகாரம் வாங்கி அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கி இது நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்கிற நிலையில இந்த தேர்தலில் இவங்க சந்திக்க முடியாது. அதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் யாரு எங்க என்ன கட்சியில யாரு இருக்கா, யாரு தலைமையிலான கட்சி இருக்கு, கட்சிக்கு தலைவர் யாரு, இப்படி நிறைய குழப்பத்துல இருக்கிற நிலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வச்சு இந்த தேர்தலை முதல்ல நம்ம சந்திக்கலாம், சந்திச்சதுக்கு அப்புறம் மற்ற வேலைகள்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இந்த 1.5 மணி நேரத்துல பேசப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகுது. இவங்க சந்திப்பு தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. என்னடா இவங்க 2 பேரும் எப்படிதான் சந்திச்சாங்க, முதல்ல சின்னம்மா வந்து இப்படிதான் போய் ஐயா வந்து சந்திச்சாங்க, ஐயா கிட்ட என்னெல்லாம் பேசுனாங்க, என்ன ஒரு 5வது ஒரு கூட்டணி உருவாக்குவாங்களோ, 5 முனை போட்டியா இருக்குமோ, 5 முனை போட்டி அந்த தேர்தல் இருக்குமோ அப்படின்னு நிறைய ஊகங்களை வந்து இந்த சந்திப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் யார் வேணா கூட்டணிக்கு வந்தா நாங்க வந்து எல்லாருக்குமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்களை அடுக்கடுக்கா வெளியிட்டு இருக்க நிலையில யாருமே அந்த பக்கம் சீண்ட கூட இல்லை. நீ சொல்றியாப்பா சொல்லிக்கிட்டே இரு, நாங்க வந்து வெயிட்டான கூட்டணியில போய் ஜாயின் பண்ணி நாங்க தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே அவரை விட்டுட்டு ஆதரவு தெரிவிச்ச கட்சிகளே வாபஸ் வாங்கின நிறைய தகவல் நமக்கு வெளியாகுது. இந்த நிலையில இவங்க 2 பேர் தான் மிஞ்சி போய் இருக்காங்க. இந்த 2 பேருமே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல இந்த எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பாங்களா, இல்ல இந்த தேர்தலை 5 முனை போட்டியாக மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.